உலக புகழ்பெற்ற கணித மேதையான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு முறை டாக்ஸியில் பயணித்துக் கொண்டிருந்தார். அவர் யார் என்று அறியாத டாக்ஸி டிரைவர் வளவளவென்று பேசிக் கொண்டிருந்தான். சம்பந்தமில்லாத கேள்விகளை தொடுத்துக் கொண்டிருந்தான். ஒரு கேள்வியை கேட்ட பின் எந்த பதிலையும் எதிர்பாராமலே அடுத்த கேள்வியை தொடுத்தான். உலகில் தான் மிக பெரும் அறிவாளி என்பது போல் நடந்து கொண்டான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை விவாதத்திற்குள் இழுப்பதற்கு பெரிதும் முயற்சி செய்தான். அவனது செயல் கணித மேதை ஐன்ஸ்டைனுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோ மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொண்டார். இறங்க வேண்டிய இடம் வந்தது. ஐன்ஸ்டைன் காரை விட்டு இறங்கினார். எவ்வளவு என கேட்டார். 2 காசுகள் என்றான் டாக்ஸி டிரைவர். 10 காசுகளை ஐன்ஸ்டைன் கொடுத்தார். டிரைவரோ அதை வாங்கிக் கொண்டு மிகுதி பணமாக மீது காசுகளை கொடுக்க முனைந்தான். 5 காசுகள் குறைகிறது என சொன்னார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அதற்கு டிரைவரோ, என்னது 5 காசுகள் குறைகிறதா? 20 காசில் 12 காசு என கழித்தால் பீன் காசு என உனக்கு தெரியாதா? இப்படி எளிய கணக்கு கூட தெரியாதா உனக்கு? பார்த்தால் படித்தவன் போல இருக்கிறாய் கிழவா. கூட்டல் கழித்தல் கணக்கு கூட தெரியாத முட்டாளா இருக்கிறியே. டாக்ஸி டிரைவரின் பேச்சை கேட்ட ஐன்ஸ்டைனுக்கு ஆத்திரம் மேலிட்டதுதான். பேச வேண்டியதை டிரைவர் பேசுகிறானே என்பது ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. இருந்தும் மிக பெரும் பொறுமையோடும் நிதானத்தோடும் தனது கைப்பைக்குள் கையை விட்டு தேடலானார். அவரது அதிர்ஷ்டம் 800 நாணயங்கள் அவரது கையில் தட்டுப்பட்டது. அதனை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு தான் கொடுத்த 2 10 தாள்களில் ஒன்றை அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவ்விடத்திலிருந்து அமைதியாக நகர்ந்து சென்றார். ஐன்ஸ்டைன் உலக புகழ் பெற்ற கணித மேதை. ஒரு சாதாரண டிரைவர் தன்னை கணக்கு தெரியாத மக்கு என சொல்லிவிட்டானே என அவனுடன் அவர் சண்டைக்கு செல்லவும் இல்லை. தன்னை அவனிடம் நிரூபிக்க முனையவும் இல்லை. நாய்கள் ஓட்ட பந்தயத்திற்கு அழைக்கிறது என்பதற்காக எந்த ஒரு சிங்கமும் உடனே அதில் பங்கேற்பதும் இல்லை. தன்னை நிரூபிக்க போராடுவதும் இல்லை.